ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஜீரா ரைஸ். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி இது. யார் வேணும்னாலுமே செய்யலாம். அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். அதை 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 10-15 முந்திரி எடுத்து நல்லா இந்த அளவுக்கு வறுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே நெய்யில் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, பட்டை, 2 ஏலக்காய், 2 அன்னாச்சிப்பூ, 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதையும் நல்லா ஸ்லைஸ் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா நெய் கூட சேர்க்கலாம். ஆனால் நான் தேங்காய் பால் சேர்க்கறதுனால நெய்யும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். நீங்கள் தேங்காய் பால் சேர்க்கலைன்னா 1 ஸ்பூன் நெய், கொஞ்சம் எண்ணெய் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா ஊறின அரிசியை நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ப்ரெஷர் குக் பண்ணுறதுனால 1 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் தண்ணி வச்சா போதும். அதனால 1 கிளாஸ் தேங்காய் பால், மீதி கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். அரிசி நல்லா ஊறியிருக்கணும். அப்போ தான் இந்த தண்ணி அளவுக்கு நல்லா வேகும். தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலோ லோ ஃப்ளேமில் ஒரு விசிலோ வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளுக்கு நல்லா ரைஸ் வெந்திருக்கும். சப்போஸ் வேகலைன்னா அப்படியே கொஞ்ச நேரம் மூடி போட்டு தம் போட்டு விட்டுருங்க. நல்லா வெந்து வந்துடும். தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பலாம் ஒட்டாமல் அழகாக வந்துடும். நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் நம்மளுக்கு. லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருக்க கேஷ்யூஸையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வெங்காயம் வறுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் எடுத்து மேலே போட்டுட்டு கொஞ்சமாக புதினா இலையை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பரான கீ ரைஸ் ரெடி ஆகிடும். இது தேங்காய் பால் சாதம்னு சொல்லலாம், கீ ரைஸ் இல்லை ஜீரா ரைஸ் எப்படி வேணால் சொல்லலாம். ஆனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப டைம் எடுத்துக்காது. ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே நம்ம குக் பண்ணி முடிச்சிடலாம். அரிசி மட்டும் ஊற வச்சிட்டோன்னா ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபிக்கு வெஜ் குருமா வச்சுக்கலாம், இல்லைனா நான்வெஜ்லேயும் குருமாஸ் வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. பசங்களுக்கு எல்லாமே ரொம்பவே பிடிச்சமான ரெசிபி இது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.